ஒரு நாடு வல்லரசு நாடுன்னா ஒருவன் வந்து செருப்பை கலத்தி நீதிபதியிலேருந்து வழக்கறிஞர்லேருந்து விஞ்ஞானியிலேருந்து இந்தியாவில் செருப்பை வச்சு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை அடிக்கிறான் என்றால் அதை கேட்கணும். ஏண்டா இது வந்து உலக சமாதான நாடு, அனைத்து சாதி சமயம் வாழக்கூடிய நாடு, இதில் என்னடா சட்ட ஒழுங்கு கெட்டிருக்கு? நீதிபதியை செருப்பால் அடிக்கிற, விஞ்ஞானியை செருப்பை கலத்தி அடிக்கிற, யூடியூப்பில் பப்ளிக்கில் பதிவு செய்திருக்கிற. இதற்கு என்ன காரணம்? ஜெயபாண்டி என்ன குற்றம் செஞ்ச? அரசாங்கம் என்ன குற்றம் செய்தது இந்த மாதிரி செருப்பை கலத்தி அடிக்கிற மாதிரி வீடியோ போடுற என்று கேட்கலாம். ஒரு 680J நீதிமன்றம் இந்தியா அரசியல் அமைப்பு சட்டம் தவறான முறையில் இயங்கியிருக்கு. இந்தியா அரசியல் அமைப்பு சட்டம் மனிதனுக்கு, அதாவது ஒரு சயின்டிஸ்ட்டு, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, நான் வந்து ஒரு கலெக்டர் அரை நிறுவனமாக ஆபாசமாக அசிங்கமாக வீடியோ போடுறேன். அப்படி வீடியோ போடும்போது நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த வீடியோ இப்படி போட்டது தப்பு அப்படின்னு வாய்தா தொடங்கி ஜெயபாண்டி குற்றவாளியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? தண்டனை கொடுத்துருக்கலாம். ஒரு விசாரணை கூட கிடையாது. எப்படி? வெறும் வாய்தா தேதி மட்டும். இப்போ தேர்தல் அறிவிச்சாச்சு. தேர்தல் தேதியை தள்ளி வைங்கன்னு சொல்லி நான் வந்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் பத்திரம் நேரடியாக போய் கொடுக்குறேன். வாங்கலை. 5 நீதிமன்றத்துக்கும், மதுரை 6ADJ நீதிமன்றத்துக்கும், CPI கோர்ட் நீதிமன்றத்துக்கும், ஜெயம் 2, ஜெயம் 1, PTJ 5 நீதிமன்றத்துக்கும் இந்த பத்திரத்தை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். எப்படி? அக்னாலஜ்மெண்ட் கார்டோட, ஒப்புதல் கார்டோட ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 5 பேருக்கும், 5 நீதிமன்றத்துக்கும் நான் இந்த பத்திரத்தை செராக்ஸ் எடுத்து அந்த நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறேன். அப்படி அனுப்பும்போது அதை வாங்கிட்டு விசாரணையில், ஜெயபாண்டி நீ பத்திரத்தை செராக்ஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பியிருக்க, இதற்கு வேண்டிய பதில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வாய்தாவிலையாவது ஜெயபாண்டிக்கு சொல்லியிருக்கணும். சொல்லலை. சரி, பத்திரத்தை இந்த இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று 6ADJவோ CPI கோர்ட்டோ அல்லது PTJவோ அல்லது ஜெயம் 2வோ ஜெயம் 1ஓ எனக்கு திருப்பி அனுப்பியிருக்கணும். 5 நீதிமன்றமும் இந்த பத்திரத்தை வாங்க மாட்டோம், இந்த பத்திரத்தின் அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது என்று இந்த பத்திரத்தை, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பத்திரத்தை 5 நீதிமன்றமும் எனக்கு ரிட்டன் அனுப்பியிருக்கணும். அப்படி அனுப்புனா நான் ஒரு வழக்கறிஞரை பிடிச்சிருக்க முடியும். எப்படி? ஏன் வாங்கலை, இந்த பத்திரத்தை ஏன் வாங்கலை அப்படின்னு நான் சொந்தமாக ஏதோ ஒரு சிப்பந்தியான ஒரு வக்கீலை கூட, சட்டம் தெரியாதவனை கூட, நீ வந்து கூட மட்டும் இரு என்று சொல்லி நான் கேஸு நடத்தியிருப்பேன். இல்லை, நான் சிறையில் இருக்கும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒவ்வொரு வாய்தாவிலும் நான் என்ன சொன்னேன்? நான் வந்து வழிப்பறிலாம் பண்ணலை. நான் வந்து மதுரை கலெக்டரை அரை நிர்வாணமாக ஆபாசமாக அசிங்கமாக நான் வீடியோ பதிவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் நான் செல் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் சங்கீதாவுடைய ஆபாசமாக அசிங்கமாக அரை நிர்வாணமாக போட்ட வீடியோவை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கு அனுப்பியிருக்கேன். ஒரு கலெக்டர் கூட எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதே மாதிரி அரசியல்வாதிக்கு பூரா அனுப்பியிருக்கேன். தருமபுரி ரிப்போர்ட்டர்களுக்கும் மதுரை ரிப்போர்ட்டர்களுக்கும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு யூடியூப்பில் பதிவு செய்து ஆபாசமாக அசிங்கமாக போட்டிருந்த அந்த வீடியோவை, சங்கீதாவுடைய வீடியோவை அனுப்பியிருக்கேன். சில பொதுமக்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன்.
இது வந்து சட்டவிரோதம் என்றால் அந்த வழக்கத்தை நீ பதிவு செய்யணும். பதிவு செய்து இந்த போலீஸ்காரர் பிடித்தார், இந்த சரகத்தில் பிடித்தார்கள், அவர்கள் ஜெயபாண்டியை விசாரித்து சிறையில் அடைத்தார்கள் என்று சொல்லியிருக்கணும். இந்த 5 நீதிமன்றத்துக்கும் நான் அந்த பத்திரத்தை அனுப்பும்போது கவுடி பிள்ளையருக்கு சேர்த்து அனுப்பினேன். கவுடி பிள்ளையர்களுக்கு அழைப்புதல், அதாவது சிறப்பு விருந்தினராக அழைப்பதற்கு இது கார்த்திகாவும் அபினேஷவும் நான் அதில் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருக்கிறேன். அதே மாதிரி சிபிஐ கோர்ட்டுக்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த பத்திரத்தை அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி இந்த 5 நீதிமன்றத்துக்கும் நான் வந்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அனுப்பியிருக்கேன். இந்த 5 நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கணும், என் பத்திரத்தை வாங்கிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்பட முடியாதுன்னா எனக்கு திருப்பி ரிட்டன் அனுப்பிச்சிருக்கணும். ரிட்டன் அனுப்பிச்சிங்கன்னா இந்த பத்திரத்தை எதுக்காக ரிட்டன் அனுப்பிச்சிங்கன்னு நான் வழக்கறிஞரை படித்து நான் வாதாட்டிருக்க முடியும் சொந்தமாக. அப்போ நீங்களே ஒரு வழக்கறிஞரை உருவாக்கி என்னைய பெயில் எடுக்க வைத்து அதிவீரபாண்டியன்றவனை வந்து நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த போட்டியை எதுக்காகனா இதை பார்த்துக்கிடுவோம். இதில் வந்து தல்லாகுளம் காவல் நிலையம், எப்படி தல்லாகுளம் காவல் நிலையத்தை அவங்க தான் என்னை வந்து பொய் கேஸ் போட்டவங்க. இதில் இருக்கிற நம்பர்லாம் எதுக்கு போட்டேன்னா, இவங்களும் வந்து இந்த 10, 11, 12 படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அழைப்புதல் கூப்பிட்ருக்கேன். அதுபோக என் செல்ஃபோனை இவங்க வந்து அதை வாங்கி கொடுத்தாங்க. ஒருத்தவங்க பிடிங்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அது கூட நான் வழக்கறிஞர் சொந்தமாக ஒரு 2 வழக்கறிஞரை கூப்பிட்டு போய் தான் வாங்கினேன். எதுக்காகனா நான் 3 லட்ச ரூபா சேலஞ்ச் பண்ணுறேன் அதுக்காக. சரி, இதை எதுக்காக நான் பண்ணுறேன், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வந்து இந்த தேர்தல் தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்றதுக்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் 100 ஓட்டு போடட்டும், அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணி, அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் பண்ணி ஓட்டு போடட்டும். இந்திய பிரதமர் 100 ஓட்டு போடட்டும், கண்ட்ரோல் பட்டனை அவரே ஆன் பண்ணி, அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் பண்ணி ஓட்டு போடட்டும். அதே மாதிரி உலக அளவில் அரசியல்வாதிய சார்பில் ட்ரம்பு 100 ஓட்டு போடட்டும். அப்போ இந்த 3 பேரும் 100 ஓட்டு போடும்போது 250 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே நான் வெற்றி பெறும்போது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், இந்த மிஷினு ஓட்டை திருடி ஆளுவதற்கு மன்னராட்சி கூட பரவாயில்லை. மன்னராட்சி அது மக்களாட்சி. ஆனால் இந்த மிஷின் ஆட்சி மன்னராட்சி, இது மக்களாட்சின்ற பெயரில் கொடூரமான ஆட்சிகள். இப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் செய்த தப்பை இந்த மக்களாட்சின்ற அரசாங்கம் மறைக்குது. அப்போ நான் வந்து ஒரு பெண்ணை மதுரை கலெக்டரு சங்கீதாவை அரை நிர்வாணமாக ஆபாசமாக அசிங்கமாக நான் வீடியோ போடும்போது அதை மறைக்கலாமா? இப்போ நான் சயின்டிஸ்ட்டு ஜெயபாண்டி இந்த கருவியை வைத்து நான் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்றேன், படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். வெளிநாட்டிலேருந்து எனக்கு நிதி உதவி பண்ணார் என்எஸ்எம் சாகுல் ஹமீது. அப்போ இந்த மாதிரி ஒரு டொனேஷன் கொடுத்தாரு, வட்டி இல்லாத கடை. அவருடைய பேரை யூஸ் பண்ணி நான் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன் 10, 11, 12 படித்தவங்களுக்கு. அதே மாதிரி படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன்னு போய் சொன்னால் நிதி உதவி கொடுத்தவங்க என்னைய அசிங்கமாக நினைப்பாங்கள்ல, என்னை எழுதின பத்திரிக்கைக்காரங்களாம் அசிங்கமாக நினைப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி அசிங்கத்தை நான் ஏற்படுத்துவேனா? நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். 20/4 வாய்தாவில் உத்தரவிட வேண்டும் 6 ADJ நீதிமன்றம்.